கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்திலே அன்போட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு ஆண்டவர் அழகான உங்களோடு கூட ஒரு அழகான தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நான் உங்களோட பேசுகிறேன். தேவனுடைய செய்தியான தலைப்பு, எல்லா மனுஷருக்காக வேண்டுதல் செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை ஆவியானவர் நமக்கு ஏவுதல் மூலமாய் சொல்கிறார். எல்லா மனுஷருக்காகவும் வேண்டுதல் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சில வசனங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 7 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தீமோத்தேயு சபைக்கு அவர் சொல்றாரு, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில். அப்போ தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாரு? புத்தி சொல்றாரு. சிலருக்கு புத்தி சொன்னா பிடிக்காது இல்லையா? ஆனா புத்தி சொல்லி எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். சில நம்ம சபைகளிலே எல்லா மனுஷருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணணும். எல்லா மாவட்டங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லா தேசங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எல்லா ஆத்து மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இது தேவன் விரும்புகிற காரியம். இதே தீமோத்தேயுக்கு அவர் சொல்றாரு. அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, எல்லா மனுஷருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அது எப்படி செய்யணும் என்று 2வது வசனத்துல அவர் சொல்றாரு, நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். 2வது அழகா என்ன சொல்றாரு? நாம் எல்லா பக்தியோட. அப்போ பக்தி இருந்தா தான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். விசுவாசம் இருந்தா தான் நம்ம போராட முடியும். அப்போ ஆண்டவர் அழகா அந்த பவுல் மூலமா சொல்றாரு 2வது காரியத்துல, 2வது அந்த வசனத்துல, எல்லா பக்தியோடும், நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கம். இந்த ஜெபம் பண்ணும் பொழுது கூட நல்ல ஒழுக்கம் உள்ளவனா இருக்கணும். கலக்கம் இல்லாம அமைதியா ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். சில ஒழுங்குமுறை எல்லாம் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு அவர் சொல்றாரு, நாம் எல்லா பக்தியோட இருக்கணும். பக்தியோட ஜெபம் பண்ணணும். எலியா எப்படி ஜெபம் கருத்தா ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. மழை வரணும்னு சொன்ன ஜெபம் பண்ணாரு, மழை வந்துருச்சு. மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாரு, மழை வரல. ஆண்டவர் அந்த கருத்தான ஜெபத்தை தான் இயேசு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப 2வது என்ன, எப்படி ஜெபிக்கணுமா? பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாம யாவருக்கும் அப்படி செய்ய வேண்டும். அப்ப நல்ல பக்தியோடு நல்ல ஒழுக்கத்தோடு நாம ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன சொல்றார் பாருங்க. 3வது வசனத்துல, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் 3வது என்ன சொல்றாரு? நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. இது நான் சொல்லலைங்க, ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய பார்வையில நம் பிரேயர் எப்படி இருக்கணும்? நம்முடைய ஜெபம் அவருக்கு உகந்ததா இருக்கணும். சாலமோனுக்கு அதை தான் சொன்னார், உன் ஜெபம் என் பார்வைக்கு உகந்ததா இருந்துச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அதை தான் சொல்றாரு. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக அது நன்மையும் பிரியமா இருக்கிறதா. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் என்ன? அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் என்ன? 4வது காரியத்தை பார்க்க போகிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்,
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஒருவரும் கெட்டு போக கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். பவுல் நான் தேறினவாக எண்ணாம இன்னும் அவர் அடையணும், இன்னும் நான் தேறணும், இன்னும் நான் அவருடைய சத்தியத்தை நான் இன்னும் கற்றுக்கொள்ளணும் என்று அவர் ஓடுறாரு. இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படணும் தான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அதனால்தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். இந்த உலகத்தில் எப்படியாவது ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய அன்பையே உலகத்திற்கு காட்டும்படி சிலுவையில இயேசு நமக்காக பலியானார். அல்லேலூயா. ஆயிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். மறுபடியும் நமக்காக ஒரு ஆயத்தம் பண்ணும்படி பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 7வது வசனத்திலே, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் சத்தியத்தை விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார்? இதற்காகவே நான் பிரசங்கியாகவே அப்போஸ்தலனாகவே புறஜாதிகளுக்கு விசுவாச சத்தியத்தை விளங்க பண்ணுகிற ஒரு போதனாகவே நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறது நோக்கமே இதுதான். நான் பெரியவன் சின்னவன் என்று எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் உலகம் முழுவதும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், உபதேசம் பண்ணுங்கள், உலகத்து முடிவு பொருந்தும் நான் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிற இந்த காலகட்டத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஆண்டவருடைய வருகை குறித்து நாம் பேச முடியுமோ சொல்ல முடியுமோ அவ்வளவு நாம் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதுதான் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லா மனுஷருக்காக நம்ம விடுதல் செய்யுங்க. ராஜாக்களுக்காக, பிரபுகளுக்காக, மந்திரிகளுக்காக, எல்லா தலைவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. தேசத்தை ஆளுகிற எல்லா தலைவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். இது முக்கியமாக சபைகளிலே நாம் எல்லாரும் கூடி ஜெபிக்கும் பொழுது தேசத்துல நிச்சயமாய் ஒரு மாற்றம் வரும், ஒரு எழுப்புதல் நிச்சயமாய் வரும். நாம் எழும்பாம, நமக்குள்ள எழுப்புதல் வராம தேசத்திலேயோ சபைகளிலோ எழுப்புதல் நம்ம பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் எழும்பினான் நிச்சயமாக அந்த வீடு எழுப்புதல் உண்டாகும். அந்த மனுஷன் அந்த சபை அந்த வீட்டுல அவன் எழும்பும், அந்த வீட்டுல எல்லாரும் எழும்பும் போது அந்த சபைக்குள்ள எழுப்புதல் உண்டாகும். சபை எழும்பும் போது தேசத்துல எழுப்புதல் நிச்சயமாய் வரும். தேசத்தில் எழுப்பும் பொழுது உலகத்திலே எழுப்புதல் அதிகமா உண்டாகும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாய் நம்மோடு அழகா சொல்றாரு, எல்லா மனுஷருக்காக வேண்டுதல் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. எல்லா மனுஷரும் வேண்டுதல் செய்யணும். 2வது, பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாமல் யாவருக்கும் அப்படி செய்ய வேண்டும். 3வது, நம்முடைய இரட்சகராகிய இயேசுவுக்கு அது முன்பதாக நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. 4வது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு இந்த 4 காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து நாம் தேசத்திற்காக, தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, எந்த ஒரு ஊழியக்காரர்களையும் நம்ம குறை சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. அது நம்மளுடைய வேலை அல்ல.
அதற்காக இயேசு நம்மளை உன்னையும் என்னையும் இயேசு அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வேலை செய்வதற்கு இது அப்படிப்பட்ட வேலை இல்லை. இது ஆண்டவருடைய கற்பனை. இது சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த செய்தி மூலமா ஆண்டவர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.